Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மா அஞ்சலி அத்தை என்னப்பா? ஒரு நிமிஷமா. என்ன? அத்தை அஞ்சலி. வரேன் கார்த்திக். கார்த்திக் என்னாச்சு? என்ன கார்த்திக், எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டிருக்க? என்னாச்சு? என்ன கார்த்திக், உங்க முகத்துல என்னைக்கும் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. என்ன விஷயம்? சொல்றேன், முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. ஆண்டி, எதுக்கு ஸ்வீட்னு கேளுங்க. கார்த்திக், எதுக்கு இப்ப ஸ்வீட்? என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. அண்ணன் கம்பெனி விட்டு போனதுக்கு அப்புறம் நானே தனியா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகி எதிர்பாராத ப்ராஃபிட் வந்துருச்சுமா. அப்படியாப்பா? வாய். நிஜமாவா கார்த்திக்? அம்மா இத பாருங்க. எனக்கு என்னப்பா தெரியும், உங்க அத்தை கிட்ட கூட. இந்தாங்க பாருங்க. வெல்டன் கார்த்திக், வெல்டன். உண்மையிலேயே இது பெரிய சக்சஸ் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ அத்தை. கைய கொடுங்க கார்த்திக். வாழ்த்துக்கள். தேங்க் யூ அஞ்சலி. நீங்க ஜெயிச்சிட்டீங்க கார்த்திக், ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கார்த்திக்? கௌதம் வேற இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன ஆகுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பரவாயில்ல, நீ வந்து கௌதம் பேரை காப்பாத்திட்ட. அதென்ன கௌதம் பேரை காப்பாத்துறது? கார்த்திக்னு தனியா பேர் இருக்குல்ல, இது கார்த்திக்கோட தனிப்பட்ட விஷயம். அவரோட வெற்றி யாரையும் பங்கு போட வேண்டாம். கார்த்திக், நீங்க யாரோட துணையும் இல்லாம ஜெயிச்சு காட்டிட்டீங்க. இத்தனை நாளா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தலையில தட்டி வச்சிருந்தாங்க. இப்ப கௌதம் வெளிய போனதும் வெளியில தெரியாம இருந்த உங்க திறமை இப்ப வெளியில தெரிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள் கார்த்திக். என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுற? கௌதம் கத்து கொடுத்தது தானே அவனும் கத்துக்கிட்டு இருக்கான். அவன் தனியா எங்க கத்துக்கிட்டான்? என்ன அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக் அவன் ஆசையா காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ அந்த இலக்கிய தானே சூழ்ச்சி பண்ணி கெடுத்தா. அவ தொல்லை ஒழிஞ்சதும் நம்ம வீட்ல நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அத உங்களால பாராட்ட முடியல. எனிவே, முதல் ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் பண்ணிருக்க கார்த்திக். இட்ஸ் a big achievement. நீ அத பண்ணிருக்க. தேங்க்ஸ் அத்தை. இதையே கண்டினியூ பண்ணு. ஆல் தி வெரி பெஸ்ட். நிச்சயமா அத்தை. அதே சமயம் இந்த சக்சஸ செலிப்ரேட் பண்ணணும். என் கூட கோஆபரேட் பண்ண பிசினஸ் ஸ்டாஃப்ஸ், கம்பெனி கொலீக்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நல்லா செய்யலாம். சக்சஸை எப்பவுமே நாம கொண்டாடிட்டே இருக்கணும். அப்பதான் அப்பப்ப அடுத்தடுத்து நமக்கு சக்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே அத்தை. பார்ட்டி வைக்கிறதுக்காக ஒரு ரெசார்ட், ஃபங்க்ஷன் ஹால் இல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடம் தேடிட்டு இருக்கேன். பிளேஸ் ஃபிக்ஸ் ஆனோன்னு சொல்லிடுறேன். கார்த்திக், அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. பார்ட்டி நடக்கிற இடம், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்த வேலையை மட்டும் பாத்துக்கோங்க. அப்படின்னா ஓகே அஞ்சலி, தேங்க்ஸ். கார்த்திக், இந்த செலிப்ரேஷன்ல கௌதம் இலக்கியாவை கூப்பிட்டா நல்லா இருக்கும்பா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னோட பிசினஸ் வழிகாட்டியே அண்ணன் தானே. எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றவங்க அண்ணி. அவங்க இல்லாம பார்ட்டி நடக்குமா? நிச்சயமா கூப்பிடுவோமா. சரி.
கார்த்திக், உங்க அண்ணன் அண்ணிய கூப்பிடுறதுல எனக்கும் சந்தோஷம்தான். கூப்பிடுங்க. அவங்க வரணும், வந்தே ஆகணும். அம்மா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. இந்தாங்க. இந்த அஞ்சலி. இந்தா. தேங்க்ஸ்மா. நான் விட்டுறேன். இந்தாங்க. கங்க்ராட்ஸ், ஆல் தி வெரி தேங்க்ஸ் பெஸ்ட். அத்தை. சரி அஞ்சலி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பார்ட்டிக்கு அண்ணா அண்ணிய கூப்பிட போறீங்களோ? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்பதானே அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட் நான் கொடுக்க முடியும். ரவி சார், சாயில் டெஸ்ட் ஓகே ஆனதுல பேங்க் சீக்கிரமே லோன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே சார். பேட்சா ஒர்க்கை முடிச்சு ஃபிளாட்டை நம்ம தான் சேல் பண்ணணும். சரிங்க சார். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகே டிலே சார். பண்ண வேணாம். ஓகே சரிங்க சார். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே சார். இந்தாங்க. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். ம். என்ன திடீர்னு வாழ்த்தெல்லாம் சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல நீங்க வேண்டான்னு விட்டுட்டு வந்த கௌதம் என்டர்பிரைசஸ் இப்ப நல்லா போயிட்டு இருக்கான். உங்க பேர் கெடாம கார்த்திக் அதை அக்கறையா பாத்துக்கிறானா. இப்ப கூட அவன் தனியா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கானா. அதுக்காக கார்த்திக் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருக்கானா. நீயும் கௌதமும் வரணும்னு அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ இத சொல்லதான் சுத்தி உடைச்சு பேசியிருக்கல்ல. இங்க பாரு, கார்த்திக் திறமசாலி. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்சதை விட அவன் சீக்கிரமாவே சக்சஸ் பண்ணிட்டான். அவன் ஜெயிச்சதுல எல்லாரையும் விட எனக்கு தான் சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் தான் அவனை செல்லமா வளர்த்தேன். அவனுக்கு என்ன வேணும், என்ன கத்துக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணேன். இப்ப கார்த்திகோட வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணா, டேய் கார்த்திக், வாடா. அண்ணா என்னடா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என்னை யார் யாரோ பாராட்டினாலும் உங்களோட இந்த பாராட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நீங்க என்ன சொல்லுவீங்களோ நான் தவிப்பா இருந்தேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுண்ணே. டேய், இது உன்னோட திறமை, உன்னோட வெற்றி. இதுல நான் என்னடா சொல்ல போறேன்? உன் டேலண்ட பத்தி எனக்கு தெரியும். ஆனா இந்த ஊருக்கு தெரிய வேண்டாமா? அதத்தான் தெரிய வச்சிருக்க. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்ண்ணே. கார்த்திக், நீ இன்னமும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. அண்ணா, நான் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணதும் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. ஆனா அந்த கம்பெனியை உருவாக்குன நீங்க இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுண்ணே. இல்லடா, நாங்க இருந்தா நீ ஷைனா இருக்க மாட்ட. இப்ப பாரு, பொறுப்பு வந்ததும் உன் திறமை வெளியே தெரிஞ்சிருச்சு. உன்னை நம்பி நான் அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்தேன். என் நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் வீண் போகவே இல்லை. சரி சரி, ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டிட்டு இருந்தா எப்படி? கார்த்திக், வந்த விஷயத்த சொல்லு. சொல்லிடுறேன் அண்ணி. அண்ணா, இது என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ்.
அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக நாளைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். ஆ? அதுக்கு நீங்களும் அண்ணியும் கட்டாயம் வரணும்னு. ஓ டாடா. நாளைக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு பார்ட்டி பிளாட் வாங்குற விஷயமா பேச வராங்க. என்னால வர முடியாத. இல்லைண்ணே, நீங்க வந்தாதான் பார்ட்டி ஃபுல்ஃபில் ஆகும். ப்ளீஸ்ண்ணே. இல்ல சாரிடா, நான் முன்னவே அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆமா, என்ன பெரிய அப்பாயின்மெண்ட்? நம்ம கார்த்திக் தானே நமக்கு முக்கியம். நீங்க மட்டும் வரலன்னு வைங்க, தம்பி ஜெயிச்சது அண்ணனுக்கு பிடிக்கலன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க கௌதம். இல்லக்கா, அதுக்கு இல்ல. கிளையண்ட் வெளியூர்ல இருந்து வராங்க. அவங்க சைடுல இருந்து நிறைய பிளாட்ஸ் புக்கிங் வரும். சரிடா, நான் ஒண்ணு பண்றேன். பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் இலக்கியா வருவா. நான் மீட்டிங்கை முடிச்சிட்டு கடைசியா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ம்? டேய், நான் தான் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சரிண்ணே, கொஞ்சம் முன்னாடி வர ட்ரை பண்ணுங்க. சரி, பாக்குறேன். அம்மா, பார்ட்டி எங்க? வளசரவாக்கம் லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்ண்ணா. இல்லடா, இல்ல கார்த்தி, என்னால அங்க வர முடியாது. என்ன என்னாச்சு? இல்ல, அது வந்து அது ஒண்ணும் இல்ல கார்த்திக், கொஞ்சம் தூரம்னு ஃபீல் பண்றாரு. என்னங்க, தூரம்லாம் ஒரு விஷயமா? கார்த்திக்கோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். இங்க பாரு, கௌதம் நிச்சயமா பார்ட்டிக்கு வருவாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சரி, நான் அப்ப கிளம்புறேன். சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாய். சரி, வரேன் அண்ணி. இலக்கியா, என்னது இது? நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை பாக்குற. அது கார்த்திக் தெரியுமா? அவனுக்கும் தெரியாது, மத்த யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லாரும் பார்ட்டிக்கு வந்து நீ சர்வரா வேலை செய்யறேன்னு கேவலமா பேச மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இலக்கியா, ப்ளீஸ், என்னால வர முடியாது. நீ அந்த பார்ட்டிக்கு போக வேணாம். என்ன கௌதம் இது? கேவலமா பேசுறவங்க பேசதான் செய்வாங்க. ஆனா பாக்குற வேலைய நான் கேவலமா பாக்கலையே. நாம நமக்காக உழைக்கிறோம், நமக்காக சாப்பிடுறோம். இதுல யாரு என்ன சொன்னா நமக்கு என்னங்க? நாமளே நம்ம வேலையை மதிக்கலனா வேற யாரு மதிப்பாங்க சொல்லுங்க? ஐயோ, அதுக்கு இல்ல இலக்கியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நாம போகலன்னா கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நீங்க கண்டதே யோசிக்காம நாளைக்கு பார்ட்டிக்கு வாங்க. என்ன அஞ்சலி, தூங்காம ஹால்ல நடந்துகிட்டு இருக்க? உன் ஆசைப்படி உன் புருஷன் ஜெயிச்சிட்டான், அதுக்கு அவன் வைக்க போற பார்ட்டியை நினைச்சு சந்தோஷத்துல இருக்கியா? சந்தோஷம்தான் ஆண்டி, ஆனா இது வேற ஒரு சந்தோஷத்துல ஒண்ணு. என்ன சந்தோஷம் அது? நாளைக்கு நடக்க போறது கார்த்திக் வைக்கிற பார்ட்டி இல்ல, இலக்கியாவுக்கு நான் வைக்க போற பார்ட்டி. இவ என்ன குழப்புறா? என்ன அது? குழப்பல ஆண்டி, யோசிச்சு தெளிவா திட்டம் போட்டிருக்கேன். இத்தனாலா இலக்கியாவை ஜெயில போடுறதுக்கு தானே திட்டம் போட்டுட்டு இருந்தோம். அந்த பிளானோட இறுதி கட்டம் தான் நாளைக்கு நடக்க போற பார்ட்டி. கார்த்திக்கோட சக்சஸ் பார்ட்டிக்காக நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இலக்கியா வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட். பார்ட்டி நடக்கிற இடத்துல எல்லார் முன்னாடியும் வச்சு அவளை அசிங்கப்படுத்தி
எனக்கு இளநீல மயக்க மருந்து போட்டு கொடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ண வைக்கிறோம். எப்படி என்னோட பிளான்? வெரி குட், சூப்பர் பிளான். பார்ட்டிக்கு நீ இலக்கியாவை இன்வைட் பண்ணுன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. சரியா தான் யோசனை பண்ணியிருக்கேன். இலக்கியாவை ரெஸ்டாரண்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணாதான் அவ வேலை போகும். அந்த சந்தோஷத்தோடையே அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடலாம். அதோட முக்கியமா என்னோட ஆசை நிறைவேறிடும். உங்க ஆசையா? அதே நாட்டி உன் கர்ப்பத்தை கலைக்க பிளான் பண்ணதா இலக்கியாவை எல்லார் முன்னாடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணா கௌதம் வெறுத்து போயிடுவான். அவனுக்கு இலக்கியா மேல கோபம் வரும். 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்திட்டாளேன்னு டென்ஷன் ஆவான். அதையே ஊதி ஊதி பெருசு பண்ணி இலக்கியாவை கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம். அதோட அண்ணியும் கார்த்திக்கும் இலக்கியா மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் ஒரு முடிவு வரும். இலக்கியா யாருமே இல்லாம ஒரு தனி மரமாகி ஜெயில கிடப்பா. அதுக்கப்புறம் கௌதம்க்கு என்ன தேடி வர்றது தவிர வேற வழியே கிடையாது. எனிவே, இலக்கியாக்கு எதிராக எவிடன்ஸ் ரெடி பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு. இனி இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அதை நாளைக்கே செஞ்சிருவோம். நான் இதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். இலக்கியா, என்னையும் அடிச்சு அவமானப்படுத்துற. நீ என்ன அடிச்ச அதே ரெஸ்டாரண்ட்ல வச்சு நான் உன்னை அடிக்கிறேன். ஆனா நான் அடிக்கிற அடி சாதாரணமா இருக்காது. உன்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் வாழ்க்கையே காலி பண்றேன். உன் ஆட்டத்துக்கு நாளையோட இறுதி நாள். கார்த்திக், இந்த ரெஸ்டாரண்டா? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. அவர் எங்க செலக்ட் பண்ணாரு? நான் தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். ஓ, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உள்ள வந்து பாருங்க, அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படியா? சரி வாங்க. வாப்பா, நம்ம உள்ள போலாம் வா. அஞ்சலி, இங்க வேலை செய்யறது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் ஆண்டி. இலக்கியா உள்ளதா இருக்கா. அவ வேலை செய்யற இடத்துலயே அவளோட மான மரியாதை போகணும்னு தான் இந்த இடத்த புக் பண்ணேன். எப்படியோ இன்னியோட அவளோட தலையெழுத்து முடியணும். அதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க. பாப்பா. சூப்பரா இருக்குல்ல? ஹலோ சார். ஹாய். ஹலோ சார். ஹாய். ரொம்ப நல்லா இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல. வாங்க சார். வாங்க மேடம். வாங்க வாங்க. எங்க ரெஸ்டாரண்ட் சார்பா உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். பேரர்ஸ், வந்தவங்க எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்க கொடுத்துருங்க. மேடம், நாங்க மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். போங்க. தேங்க்யூ மேடம். அத்தை வாங்க அத்தை. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. இலக்கியா, என்னம்மா இந்த கோலம்? என்னது இது? அதானே, அதுவும் ரெஸ்டாரண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க. என்ன நீ இது? எனக்கு ஒண்ணுமே புரியல.
இங்க நான் வேலை பார்க்கறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.